ஏய் அபி, இங்க என்னடா பண்ற? அப்பா இங்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காருல்ல. அப்பா இன்னும் வரல. ஏய் அஞ்சலி, சீக்கிரம் வாடி. இரியா வர. நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போ. அக்கா சொல்றது கேளு. போ. டேய் அபி, இங்க வந்தத அப்பா கிட்ட சொல்லாத. போ. அண்ணா என்னடா அரண் வந்துக்கிறாண்ணே. சாரை கட்டு வந்துருக்கானா? தெரியலண்ணே, அப்புறம் எதுக்குடா காலங்கத்தாலும் வந்துக்கிறான்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமாம், பெரிய விஸ்வரூபம் படம் எடுத்துட்டான். அண்ணா அங்கே இல்லைண்ணே, இங்கே காந்தாரா கிளைமேக்ஸில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிறான். ஏண்டா கனவுல கூட ஒருத்தரை சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களா நீங்கள்? ஓ, வெளியுமா ரெய்னிங்கா? சீக்கிரம் சிகரெட் எடுத்து வாயில வை. டேய், ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. டேய் அபி, இப்போ நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அப்பா வந்துருவாரா? ஏதோ முக்கியமான வேலையா போயிருப்பாரு. அழாதடா, அவர் வந்துருவாருடா. அக்கா இருக்கல்ல, மறுபடி ஃபோன் பண்ணலாமா? At the next intersection, turn left. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவிற்கு அப்பால் உள்ளது. தயவு செய்து ஏன் நம்பர் ரீச்சே ஆகல? ஏய், அழுத அடி வாங்குவ. சரி அபி, சுசீந்திரன் அங்கிளோட வீடு எங்க? டேய் அபி, டேய் நெல்லு, கால் இருக்குது நடந்து போயினே இருப்பியா? எங்கெல்லாம் தேடுறது? கையில் தானே ஃபோன் வச்சிருக்க, அப்புறம் ஏன் என் கால் அட்டன் பண்ணல? எங்கடா போற? ஏய், வாக்கிங் போகிறதுக்கு எதுக்கு கூகுள் மேப் போட்டுக்கிற? ஓ, ஸோ இதான் சாரோட முடிவா? சரி வா, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போகலாம். வா. டேய், நான் 100 தடவைக்கு மேலே இதை பற்றி உங்ககிட்ட பேசியாச்சு. கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காத. ஏய், தயவு செய்து அவ சொல்கிறத கேளு. ஆஃப் பண்ணி தொலைக்கிறியாத. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பா வாங்க. அண்ணா, நம்ம சொல்றது அவனுக்கு எதுவுமே புரியாது. விட்டுருங்க, டைம் வேஸ்ட். சார், நீங்க உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் யூஎஸ்க்குலாம் போக போறது இல்ல, ஜெயிலுக்கு தான் போக போறேன்னு. ஏன்னா நீ யூஎஸ் போக போறேன்ற சந்தோஷத்துல அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேஸ்ட் இல்ல. நீ ஜெயிலுக்கு போறதா கொண்டாட சொல்லு. அப்புறம் சார், நீங்க ஓட்டின காரு என்னோடது. நீங்க மாட்டினா போலீஸ் என்னதான் தேடி வரும். என் அம்மாக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? அரண், ஏன் இந்த மாதிரி பண்ற? ஜனனி இருக்கா, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. நீ ஒத்துக்கலன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இதுல. அதுக்கெல்லாம் சார் கவலைப்படல. அவருக்கு என்ன தோணுதோ அதே பண்ணட்டும். இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. இங்க ரீச் ஆகுது, ஆனா இங்க அரண் கேளு, கடைசி தடவை சொல்றேன். நீ யாரையும் கொல்லல, கொன்னதான் நினைக்கிற. அப்படி நினைக்காதன்னு தான் சொல்றேன். மனசாட்சி உன் தனி சொத்து இல்ல, அது எனக்கும் இருக்கு. நானும் உன் கூட தானே இருந்தேன். நம்ம யாரையும் கொல்லல. அரண், ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்றதை கேளு. உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கு வழி இது இல்ல.
இங்கே பாரு, நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது. நமக்காக. நல்லா அடிச்சுக்கிறானுங்க இல்லை பிடிச்சிக்கிறானுங்க. இவனுங்க லவ் ஸ்டோரியை நெட்ஃப்ளிக்ஸ் வித்துருவானுங்க போல இருக்குதே. ஏய் ரித்திஷ் எங்க? என்ன கேட்டா? ஏய் அஞ்சலி, ஏய் ஏய் இந்த மாதிரி உனதாண்டி சீப்ப கூப்பிடு அஞ்சலிய. என்ன ரித்திஷ் சேட்டுங்க? என்ன கேட்டா? இந்த பாரு, நேத்து ஆபீஸ் வந்து ஓவரா சீன் போட்டான் அவன் சேட்டு. பாக்க போட்டு எங்க வேணாலும் எச்ச துப்பலான்னு நினைக்கிறான். அண்ணங்கிட்ட சொன்ன செட்டு வை பீடா போட்டுரும். சொல்லி வை. வேலை இருக்கு, நீயே இருந்து சொல்லிட்டு போ. அடிங் மேல வந்தானா? அதுக்கு தான் நான் திறந்து வச்சிருக்கேன். இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? இந்த பாரு, வட்டி வந்துச்சு, அசல் வரல. அதை கேட்டதுக்கு நேத்து என்னையே வந்து அடிச்சிட்டு போயிட்டான் அவன் சேட்டு. சாயந்தரம்குள்ள அசல் வரல, அண்ணன் வருவாரு. அப்புறம் சேட்டோட ஜட்டி கூட மிஞ்சாது. இங்க தேவைப்படாது. உனக்கு வேணும்னா எடுத்துட்டு போ. உனக்கு இருக்குதுடி ஒரு நாள். நான் இங்க தான்டா இருப்பேன். நீ போய் உன் அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டு வா. சேட்டோட பணம் மட்டும் இல்ல, இந்த ஏரியால பாதி பேர் பணம் தானா வந்து உன் உண்டியில விழுது. அதான் இவ்வளவு பேசி நிக்கிற. செல்ஃபே எடுக்கல, ஆனா பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. சிப்ப சரி சாப்பிடு. இந்த 2 வாய் சாப்பிடுறா. அபி எங்க போயிருந்தேன்னு சொல்லு. சுசீந்திரன் அங்கிள் வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. அக்கா சமையல் பிடிக்கலையா? பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? அப்போ என்ன தண்டை வேணும்? அப்பா டேய், அங்கேருந்து டூல் பாக்ஸ் எடுக்கலாம் போ. அண்ணா அவங்க ஜானி கீழே இறங்கி மாமா. டே விஷ்ணு, காரில் என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு செக் பண்ணு. டிங்கரிங் இருந்தால் கூட நோட் பண்ணு. ஜனனி, என்ன ஆச்சு? அந்த ஆளை காப்பாற்ற நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். என் கண் முன்னாடி தான் அவர் செத்தாரு. ஆனால் செத்து போனவரை நினச்சி நான் ஃபீலே பண்ணல. என் லைஃப்பை பற்றி மட்டும்தான் நினச்சேன். ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிட்டு. ஜனனி, நீ ஒரு தப்பும் பண்ணலை. செத்து போனவங்க இடத்துல இருந்தால் கூட இதே தான் பண்ணியிருப்பான். தயவு செய்து மனசை போட்டு குழப்பிக்காத. யாரு? போலீஸ். கொடு. ஹலோ மேடம், அண்ணா ஸ்கொயர் ஸ்டேஷன்லேருந்து ரைட்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். சார், மேடம் கோயில் உள்ள போயிருக்காங்க. நான் உங்கள் டிரைவர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி. மேடத்தை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுப்பா. சரி சார். என்ன சார் விஷயம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. சொன்னதை மறக்காம மேடத்தில் சொல்லிவிடு. கண்டிப்பாக சார். தேங்க்ஸ்.
எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில, நம்ம நேர்லேயே போயிடலாம். நானும் கூட வரேன். அருண், ஏம்மா அவன் எதுக்குமா? அவனை கூட்டின்னு போனான்னு வச்சுக்கேன், இந்த தண்டனையாக தாங்கன்னு சொல்லி அவனே ஜட்ஜுக்கு தீர்ப்பு எழுதி கொடுத்துருவான். அப்புறம் எல்லாமே மோசமாக போயிடும். அவன் படுத்து தூங்கிட்டோம், நம்ம 2 பேரும் போகலாம். அண்ணா ஆ? டயர்ல ரத்தக்கரை இருக்குண்ணே. ஏய், டயரை மாத்திரா. இங்கே பாரு ஜனனி, அவன் தெரியாமல் ஒரு தப்புன்னா நாம் தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ண போகிறோம். அதனால் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அவன் மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே காலி. யாரு வர சொல்லியிருந்தீங்க? வாங்க மேடம். சார் இவங்க தான் அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸோட ஐ விட்னஸ். உங்கள் பேர்? ஜனனி சார். டிரைவர் சார். அம்மா கூட போக சொன்னாங்க. போலீஸ்னா பயம். ஓ, உனக்கு பயம் இல்லையா? எனக்கு அவங்களோட பயம் சார். பேர்? ராஜா. தப்பு பண்ணுற ஒருத்தனும் பயப்படுறதில்ல. உங்களை மாதிரி ஆளுங்க தான் தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரத்துக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை. நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண தான் வர சொன்னேன். ஜஸ்ட் அ சிம்பிள் டிபார்ட்மெண்ட் ஃபார்மாலிட்டி. உட்காருங்க. ராஜேந்திரன், இவங்க ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. நவம்பர் 7ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு வார் மெமோரியல் ரவுண்டான அங்கே வந்து கொண்டிருக்கும்போது என்னுடைய பைக் திடீரென நின்று விட்டது. பல முறை ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. உடனடியாக அம்மாவுக்கு கால் செய்தேன். அவர்களுடைய டிரைவர் ராஜாவை அனுப்பி வைப்பதாக சொன்னார். மழை அதிகமாக பெய்ததால் வார் மெமோரியல் உள்ளே சென்றது. ரோடு வெறிச்சோடி இருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு வெள்ளை கலர் எஸ்யூவி டைப் கார் என்னை தாண்டி சென்றது. திடீரென்று பெரிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். ரவுண்டானின் வலது பக்கம் ஓடி போய் பார்த்தேன். சார், சிஎம் அந்த பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு சார். வரேன். ஓகே சார். உட்காருங்க. ஒருவர் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். இடித்த கார் நிற்காமல் வேகமாக போய்விட்டது. மழையால் கார் நம்பரை பார்க்க முடியவில்லை. உடனடியாக 100க்கு கால் பண்ணி சொன்னேன். 108க்கும் கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொன்னேன். இப்படிக்கு ஜனனி, டாக்டர் ஆஃப் ராஜேஸ்வரி. இதில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுமான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணதும் வண்டியை ஐடென்டிஃபை பண்ண உங்களை மறுபடியும் கூப்பிட்டோம். அப்போ நீங்கள் மட்டும் வந்தால் போதும். கொஞ்சம் போலீஸ் மேலேயும் நம்பிக்கை வைங்க. ஹை கிளாஸோ லோ கிளாஸோ, போலீஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த வாட்டி டிரைவரை துணைக்கு அனுப்ப வேணான்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு. ஓகே சார். தேங்க்யூ ஜென்மி. எவசத்தை எனக்கு என்னன்னு இல்லாமல் இவ்வளோ தூரம், அதுவும் கொட்டுற மழையில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஃபார் யூர் கோஆப்ரேஷன். பி ப்ரவுட் ஆஃப் யூ செல்ஃப். ராஜேந்திரன், இறந்தவரோட ஃபோட்டோ எல்லா ஸ்டேஷன் காமிச்சிட்டீங்க சார், எந்த தகவலும் இல்லை சார். தேங்க்ஸ் சார். சரி, பந்தோபஸ்து கிளம்பு. என்னம்மா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? என் பொண்டாட்டி மட்டும் எடுத்திருந்தா அவ்வளோதான், சாமியாடி இருப்பாள். அவளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுவும் ஒன்றை மாதிரி பொண்ணுகிட்ட பேசுறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. புரியுது சார். ஆனால் அபிஷேக் அருள் பாண்டியன் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும், அதான் கால் பண்ணேன். என்னால் வேற என்ன பண்ண முடியும்னு தெரியலம்மா. இனிமேல் கடவுள் விட்ட வழி தான். நாம் பண்ண முடியலைன்னா யாராவது வருவாங்க. அபிக்கு ஒன்றும் ஆகாது. என்ன அருண், அமெரிக்காவிலே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லை ஃபாதர். என்ன இங்கே மென்டல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் சுத்தமாக இல்லை. அங்கே இருக்குது, அதனால் காசு அதிகமாக தராங்க. அமெரிக்கா எனக்கு ஆஃபீஸ், இந்தியா தான் வீடு ஃபாதர். சரி, சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு கொண்டாந்துருவில்ல? கண்டிப்பாக ஃபாதர். அடுத்த தடவை நீ வரும்போது மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் இந்தியாவில் வந்துடும்.
ஹோப்ஃபுல்லி ஃபாதர். ரொம்ப வலிக்குது. கவலைப்படாத, முன்னேறிடுவோம். அதெல்லாம் நிச்சயமாக முன்னேறுவோம் ஃபாதர். டாக்டர் சோமசுந்தரத்துக்கிட்ட பையனை பற்றி பேசியிருக்கேன். ஓகே நீ உன் அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு அவரோட கனெக்ட் பண்ணிட்ட. ஓகே ஃபாதர். நிறுத்து. என்னாச்சு கோவிந்தராஜ்? ஃபாதர் அபிஷேக். எட்ரா வண்டி. இன்னும் 1 ஹவரில் தடை ரீச் ஆயிடுவாண்ணே. பேபி கூட இருக்கான்ல? ஆமாண்ணே, என் கூட தானே இருக்காங்க. அமுல் பேபி பத்திரமா தடா வந்து சேரணும். சரிண்ணே, கண்டிப்பாங்க. பாய். பைக் எப்படி ஓடுறான் பாருண்ணா அவன், லூசு குட்டி. டேய் நவுந்து வா, பார்க்குறோம்ல. என்னடா போனா? என்னடா பண்ணாவா? அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து பையனை கூப்பிட்டு தப்பிச்சிட்டேன் ஃபாதர். உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை? இல்லை ஃபாதர். பாடி செக்ரேட்டரா உன் கூட எப்பவுமே கடவுள் துணையாக இருப்பார். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ ஃபாதர். புரியுதா? சாரி ஃபாதர், ஸ்டேஷனில் வேலை இருந்துச்சு, அதான் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வர முடியல. கோவிந்தராஜ் யார் அவங்க? அபிஷேக்கோட அப்பா அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க ஃபாதர். அதுக்கு பணத்துக்கு பதில் குழந்தையா? போலீஸ் தானே நீ? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? எல்லா போலீஸ்காரங்க மாதிரி எனக்கு அதிகாரம் இல்லை ஃபாதர். ஆஃப்டர் ஆல் நான் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள். அவனை காப்பாற்ற முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எஃப்ஐஆர் போட்டேன். அவன் எப்போ என்ன அரசியல்வாதியா இல்லை பணக்காரனா? அதிகாரிங்க உடனே ஆக்ஷன் எடுக்க. என்னால் ஆன உதவி செஞ்சுட்டு தான் ஃபாதர் இருக்கேன். நீ நம்பின கடவுள் உன்னை கைவிடலை ஃபாதர். நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி அபிஷேக் ஹெல்ப் பண்ணணும். இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணாமல் என்னால் அவனை ஹோமில் சேர்த்துக்க முடியாது. ப்ளீஸ் ஃபாதர். என்னால் என்ன முடியும்னு எனக்கு தெரியும். நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. 3 நாளைக்கு பையனை என்னால் பார்த்துக்க முடியும் ஃபாதர். 3 நாளைக்கு மட்டும்தான் சார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தம்பியோட சேஃப்டி தான் முக்கியம் தம்பி. 3 நாள் சொல்கிறீங்கல்ல,
அதுக்குள்ளே ஸ்டேஷனில் பேசி ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். அண்ணே சொல்றா. அருண் ஏதோ சின்ன பையனை இங்கே கூட்டு வந்துக்கிறாருண்ணே. எங்க கூட்டம் வந்தான்? தெரியலையேண்ணே. சரி நான் வரேன். ஏ ஹரன் நில்லு. என்ன பண்ற நீ? பையனை காப்பாத்தன சரி, போய் விட்டு வரேன்னு இங்க கூட்டு வந்துக்கிற. இதெல்லாம் சத்திரமா? ஏய் இங்க பாரு, நீ ஏன் வண்டியை தள்ளின்னு தான் போய் நிற்கிற? நீ எதுக்கு லிஃப்ட் தர? நான் சொல்றது புரியலையா அவனுக்கு? நல்லாவே புரியுது. ஒருத்தனை கொன்னுட்டோமேன்னு கஷ்டத்தில் இருந்தப்ப ஒருத்தனை காப்பாற்றுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. தெரியாமல் தான் அந்த தப்பு நடந்துச்சானா இதை நான் தெரிஞ்சே தான் பண்ணுறேன். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியலண்ணா. இன்னைக்காவது தூங்க முடியுதான்னு பார்க்குறேன். சாரிடா தம்பி, நீ சொல்கிறது புரியுது. நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் ஜனனிக்கு இதை பற்றி எதுவும்... எப்பா நீ கூட தயவுசெய்து அவகிட்ட எதுவும் சொல்லிடாத. உனக்கு பிரச்சனை என்கிட்ட கோட்டை இருக்குது. அருண் ஓகே தானே? ஓகே. ஏய் என்னப்பா? எனக்கு ஒன்றும் இல்லை சார். ஜனனிக்கு என்னன்னு கொஞ்சம் பாரு சார். அந்த பிடிங்க சார். ஆமாம் மாதிரியே இருக்கிறான் பாரு. நான் பார்த்துக்கோங்கண்ணே. சட்டையை கழட்டுறா சார். கழட்டுறா சட்டையா, சீக்கிரம் கழட்டுறா. சார் வேட்டை கழட்டுறா. அடி ஜன்னி, அம்மா ஜன்னி கடன் தரமா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. எந்திரி. தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன சொல்றதுனே தெரிலடா. டே நான் போய் சொல்லடா. உங்க அப்பா எங்கிருந்து வந்தாருன்னே தெரிலடா. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். வேணாண்டா, என்ன நியாயப்படுத்துறதுக்காக சொல்லடா. அன்னைக்கு காரை நான் தாண்டா ஓட்டினேன். திடீர்னு காரு முன்னாடி. டேய் புரியலடா. ஏய் ஏய் சாரிடா. நான் கொடுத்தா தண்ணிய குடிப்பீங்களா இல்லையா? ஏய் குடுறா. குடிங்க. ஏய் நான் வேணும்னே பண்ணலடா. இப்போ இதை குடிக்க முடியுமா முடியாதா? இப்போ இதை குடிச்சாதான் உனக்கு சந்தோஷம்னா நான் குடிக்கிறேன். நல்லாடுறா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா.
அபி அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சுசீந்திரன் அங்கிள் ஞாபகம் இருக்கா? காலையில் தான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தேன். நான் செய்கிறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் இது உன்கிட்ட தான் இருக்கணும். எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். உங்கள் அப்பா எனக்கு எழுதின லெட்டர். சுசீந்திரா, என் ஆரோவின் நண்பா, எல்லாமே என்னை விட்டு போனப்போ நீ என் கூட இருந்த. உன்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நீ எனக்காக பண்ண. எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற உன் பேச்சை கேட்காம போனது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ உணர்ந்துட்டேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீ வீட்டில் இல்லாததும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஒரு வேகத்தில் அவன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அவன் முகத்தை பார்த்து சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல. என் நிலைமையை வார்த்தையாக கூட சொல்ல முடியலடா நண்பா. இன்னைக்கு முறையாக என் மேலே அப்படி கோவப்பட்டான், அதுவும் சின்ன விஷயத்துக்கு. என் அப்பாவோட கோவம் வெறுப்பாக மாறிச்சு, என் பொண்டாட்டியோட கோவம் வெறுப்பாக மாறிச்சு. அதுபோல் என் பையனோட கோவம் ஒரு நாள் வெறுப்பாக மாறும். ஏன்னா அவ்வளோ கேவலமானவனாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த கசப்பான உண்மையை உன்கிட்டயே சொல்லி புரிய வைக்க முடியல. என் பையனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நண்பா? என் பையன் வெறுப்பையும் பார்க்க என்னால் முடியாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி மோசமானவனாக இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கை இருக்கு. நான் மனசார நம்புகிறேன், கடவுள் இருக்கான், நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. நான் நம்புகிற கடவுளும் நல்ல மனுஷங்களும் அபிஷேக பத்திரமா பார்த்துப்பாங்க. தோற்றோடும் கோள். ரிதேஷ் ஜெயின். டேய் அழுவாதடா. அபி அபிஷேக், என்னாச்சு? ஏன் அழுகுற? நான் கொன்னுட்டேன். ஒரு 7வது செத்துட்டாரு. அபி கொண்டுதான் கடவாங்க. ஐயோ ஹரணுங்க என்ன கொடுத்துட்டேன். அபி இங்க பாரு, ஒன்றும் இல்லைப்பா, அழாது, ஒன்றும் இல்லைடா. ஓகே சார், ஹரன் மேலே கேஸ் போடுவாங்களா? கேஸா? நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுருக்கான். அருள் பண்ணி என்ன செத்தா போயிட்டான். நீ ஒன்றும் பயப்படாதப்பா. நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அப்ராட் போகிற டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிரச்சனை எதுவும் வராதில்ல சார்? அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, கவலைப்படாத. தேங்க்ஸ் சார். ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டாக்டர் சொன்னாங்க. ஓகே, நான் ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ சிஸ்டர். அரண், everything is okay. அபிஷேக் வெளியே தான் இருக்கான், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அபிஷேக் அப்பா எழுதின லெட்டர். அண்ணா கொஞ்சம் பெட். இது ஆக்சிடென்ட் இல்லை, சூசைட். அபிஷேக்கை கொஞ்சம் பார்க்கணும். அபி வா. வாடா வா.
உங்கள் அப்பா இன்னும் சாகலை. நிஜமாக தான் சொல்கிறேன். அவர் இந்த ரூமில் தான் இருக்கார். டேய், அங்கே பார்த்தா எப்படிடா தெரிவார்? இங்கே வா. டேய், இங்கே பாரு. இப்போ தான் நீ உங்கள் அப்பாவை உண்மையாகவே கொல்ற. உன்னோட சந்தோஷத்தில் தாண்டா உங்கள் அப்பாவோட உயிரே இருக்கு. நீ அழுது அவரை ஒரேடியாக கொன்றாத. ஆல்வேஸ் ஸ்டே ஸ்மைலிங். அப்போ நான்